ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் விளாக் தான். மார்னிங்கே அம்மா சூடாக இட்லியெல்லாம் சுட்டு வச்சுட்டாங்க, சட்னிலாம் அரைச்சாச்சு. சாப்பிட்டு முடித்ததுமே டெய்லி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கும் என்னோடய ரொட்டீன் இங்கேயும் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே மார்னிங் எழுந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் தான் கிச்சனில் போய் சமைச்சு சாப்பிட்ணும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ டைமுக்கு எனக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டாக அம்மா வச்சு கொடுத்துருவாங்க, மற்ற வேலை மட்டும் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பச்சை அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு 3/4 உலக்கு எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுருங்க. வேறு எந்த அரிசியுமே சேர்க்க வேண்டியதில்லை. அரிசியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா காய்ச்சிட்டு சேர்க்கணும் அப்படின்னு கூட இல்லை. நல்ல வெல்லம் அப்படின்னா நீங்கள் அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரெலாம் இருந்துச்சு, கொஞ்சம் கல் தூசியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா காய்ச்சிட்டு பாகு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான அப்பம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அம்மா அடிக்கடி எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நேரம் சிம்மிலே வச்சு நம்ம சுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கருகிரும். அது மாதிரி ரொம்ப லப்பராக மாதிரி வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடகடன்னு ஒரு 2 minutes தான். ஸோ அந்த சைடு இந்த சைடும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மார்னிங்கே அம்மா சுட்டு கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுமே அப்பந்தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 8th month இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக முடிய போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேக் பெயின், என்னென்ன பெயின்லாம் வரணுமோ எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப என்னால் ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும்தான் அம்மாவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். 7th month ஸ்கேன்லேயே பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 9th monthலேயும் ஒரு ஸ்கேன் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் செக்கப்புக்கு போகணும். இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து இன்னும் போகல. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் போகணும். ஏன்னா 1 monthக்கு அப்புறம் தான் போகணும். இனிமேல் பார்த்திங்கன்னா 9th monthல 15 days ஒன்ஸ், அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் வர சொல்லி விட்ருவாங்க. அப்படி தான் செக்கப்புக்கு போகணும். ஸோ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி வாரம் அப்படியே நினச்சாலே டேட் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினச்சாலே ரொம்ப ஃபியராக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணி போய் தான் ஆகணும். அம்மா காற்றுல இருந்து 2 மாங்காய் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. சரி, அது புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி மாங்காய் பச்சடி தான் போடுறதுக்கு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின்னு ரொம்ப ஹார்டாக இருந்தது மாங்காயில். அந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த மாங்காய் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்தது, இனிப்பாக இருந்தது, ரொம்ப புளிப்பாக இல்லை. அம்மா நீ கட் பண்ணியே சாப்பிட்ருந்துருக்கலாம், அதை ஏன் பச்சடி போட்ட அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்பாவுக்கும் பச்சடி போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்களே அப்படின்னு நினச்சி தான் சாப்பாட்டில் சூடான சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல புளிப்பான மாங்காயில் போட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். சரி, நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் பார்த்திங்கன்னா மாங்காயை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கட் பண்ணவே அக்ஷுக்குட்டி ஒரு சைடு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்கு மம்மி, டேஸ்ட்டாக இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கும் ஒரு 2-3 பீஸ்லாம் கொடுத்துட்டு அவகிட்ட இருந்து மாங்காவை காப்பாற்றியாச்சு. மாங்காய் எவ்வளோ புளிப்பாக இருந்தாலும் நான் அதில் உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி தான் அக்ஷராவும். ஸோ எவ்வளோ புளிப்பாக இருந்தாலும் அவளும் அப்படியே சாப்பிட்டுக்குருவான். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இது சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவே ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா போடும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கிளறிட்டே இருக்கணும். 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவை கிடையாது.
மாங்காவை நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறமா உப்பு வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டுக்கணும். ஸோ நல்ல மாங்காய் குலைவாக வந்து வெந்து வரணும், அப்போ வந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சில பேர் ஸ்கின்னோடையே போடுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நல்லா காரம் வந்து தாராளமாக போட்டுட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். சூடான சாதத்தோடு இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு மத்தி இருந்ததுன்னா அதை வச்சு கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா நமக்கு வந்து நைஸாக வந்து வந்துடும். ஸோ நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா வந்து வெந்தய குழம்பு தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு சைடு வந்து மாங்காய் பச்சடி வச்சுட்டு வாழைப்பூவும் வந்து காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்திருந்தாங்க, அதையும் வந்து வெஞ்சனம் வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் வச்சு தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிடும்போது மட்டும் எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்பா, அம்மா, நான் எல்லாருமேவும் எப்போவுமே அதே பழக்கம்தான். சம்டைம்ஸ் மட்டும் அப்பா வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அம்மா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ருட்டீன் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. என்னோடய விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான விலாக்லாம் வரும். உளுந்தங்கஞ்சி ரெசிபிலாம் வந்து கேட்டிருந்தீங்க, அது வந்து எப்படி ப்ராப்பராக அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக போடுறேன். டெலிவரி பேக் விலாகும் வந்து போடுறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.